solve what's the actual issue happen. அதாவது import இது வந்து default is not a function அது மாதிரி கொடுத்துக்கிறாங்க. ஸோ என்ன சொல்ல வரான் அப்படின்னு பார்க்கணுமா? நீ கான்ஃபிக்னு ஒரு இது இன்ஸ்டால் பண்ணியிருக்க, கெட்டப் நேம் இருக்குது. இப்போ இந்த கெட்டப் நேம்ல தான் ஒரு ஃபங்க்ஷனா சேட்டில் வந்து என்ன சொல்கிறான்? இப்போ நம்ம இது வந்து அந்த கேட்போம். ஓகே, நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம்? ஒயிட் யூஸ் பண்ணுறோம். இந்த ரியாக்ட் அவுட்ரில் ஒயிட் யூஸ் பண்ணால் நம்ம வந்து env டாட் ரியாக்ட் அப்படின்னு இருக்க முடியாது. import டாட் மெட்டா டாட் ஒயிட் ஆப் நேம் அப்படி தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ நம்ம வந்து இதில் வந்து டிஃபால்ட்டாகவே ஒயிட் இன்ஸ்டால் ஆகிடும் ரியாக்ட் அவுட் இதில். ஸோ இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இம்போர்ட் இது போட்டோம். இப்போ இதோட இதை வந்து ஆப் நேம் இப்போ நேரம் இடம்புமா. ஸோ இப்போ எரர் இல்லை. இப்போ என்ன சொல்கிறான்? ரெஃபரன்ஸ் இஸ் நாட் ஃபவுண்ட், புது எரர் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம அதை இம்போர்ட்டுன்ற ENVக்கு வந்து நம்ம எப்படி இது பண்ண தெரிஞ்சிடும்? ரெஃபரன்ஸ் நாட் ஃபவுண்ட். என்ன பிரச்சனைனா இப்போ நம்ம வந்து இந்த ஒயிட் ஆப் நேம் வச்சோம்ல, ஸோ அப்போ இது ENVலையும் வந்து நம்ம அதை தான் வைக்கணும். இப்போ வச்சுட்டு நம்ம ரன் பண்ணோம்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? பட் ப்ராசஸ் இஸ் நாட் டிஃபைன்டு. ஸோ வாட் இஸ் தட் ப்ராசஸ்? பார்த்தீங்கன்னா கான்ஃபிகில் import டாட் மெட்டா டாட் வரும், கான்ஃபிக் டாட் ஆப் நேம் போட்டிருக்கோம். ஒரு வாட்டி கட் பண்ணிட்டு வந்துடணும். ஸோ ரன் பண்ணியாச்சு. அகெயின் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ அகெயின் ஒரு எரர் அடிக்குது, ப்ராசஸ் இஸ் நாட் டிஃபைன். இங்கே பிஸ்னஸ் டிஎஸ்சி பார்த்து 6:19 6:19. ஐ திங்க் இதான். ஓகே, இங்கே ஒரு ஆப் நேம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா லாஜிக்கில். இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நேம் வந்துச்சு பார்த்தீங்களா? ப்ரொஃபைல் மேட்சர்ன்றது இந்த ஆப் நேம். இங்கே நம்ம ஒயிட்டில் எப்படி கொடுத்துருக்கோம்? ப்ரொஃபைல் மேட்சர் அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இதை நம்ம வந்து ஒரு இது இப்போ நமக்கு இந்த ப்ரொஃபைல் மேட்சர் பேர் வச்சாச்சு. இங்கே லாகின் கெட் ஸ்டார்டட் இதெல்லாம் வேண்டாம். நம்மளோட அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் டேரெக்ட் ஆத்தென்டிகேஷன் தான் இருக்க போகிறோம். ஸோ இந்த பிஸ்னஸ் பேஜில் எனக்கு ஆப் பார் ஓகே, பட் எனக்கு இந்த ஆப் பாரில் இந்த லாகின் கெட் ஸ்டார்டட்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ தான் அது வந்து கூகுள் சைன்இன் வந்து இது பண்ண போகிறேன். ஸோ நம்ம இதில் லாகின் பண்ணும்போது கூகுள் சைன்இன் இருக்க போகிறோம். கூகுள் சைன்இன் இன் ரியாக்ட் அப்படின்னு கேட்போம்.
காத்துன்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுக்குது. இது என்ன சொல்லுதுன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி அது வந்து டிசைன் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ npm install react கொடுத்துட்றோம். கொடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறான், இதுதான் வந்து ஒரு இது சொல்கிறான், இந்த வேப் அப்ளிகேஷன் இது இருந்தால் நமக்கு இது கிடச்சிரும் ஸ்க்ரீனு. நம்ம இப்போ சேட்டில் கேட்போம், எனக்கு கூகுள் சைன் அப் பட்டன் வேணும், அது எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்ட்டு. சேம் இதுவும் அதே பேக்கேஜ் தான் இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு செப்பரேட் காம்பனண்ட் போட்டுப்போம் நம்ம. இப்போது ஃபஸ்ட்டு வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா, கூகுள் OAuth ப்ரொவைடர்ன்றதை மொத்த அப்ளிகேஷனை நீ கவர் பண்ணு அப்படின்ட்டு. ஓகேவா? இந்த மொத்த அப்ளிகேஷன் ஸ்லாஷ் ஆப் அப்படின்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூட் ஃபோல்டர் இருக்குதுல்ல, இந்த ரூட் ஃபோல்டரில் இதுதான் மொத்த சில்ட்ரன், இதுதான் அவுட்லெட். இதை தான் வந்து மொத்த அப்ளிகேஷனை கவர் ஆகி ரன் ஆகி இதாகிறது. ஸோ இப்போ இதில் நம்ம வந்து கூகுள் ஆத் ப்ரொவைடரை கவர் பண்ண அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம இந்த ஆத் ப்ரொவைடரில் இம்போர்ட் ஃபஸ்ட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணுறோம் படித்து பார்ப்போம். இதுதான் பண்ண சொல்லிக்கிறாங்க, ரேப் பண்ண சொல்லிக்கிறாங்க. இப்போ கூகுள் ஆத் ப்ரொவைடர் இப்போது இன்னைக்கு கூகுள் சொல்லிட்டு ஒரு பேஜ் வைக்கணும்.
ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா ஆத் ப்ரொவைடர் செட் பண்ணிட்டோம். அடுத்து சைன் வித் கூகுள். ஃபஸ்ட்டு கூகுளோட இது பண்ணிக்கணும். இதில் கூகுளோட பட்டன் எதுவுமே இல்லை. இது வைக்கக்கூடாதுங்க. நம்ம கூகுள் சைன்இன் பட்டன் கேட்டாலே கொடுக்கும். ஆட் கூகுள் பட்டன். இப்போ இந்த பட்டன் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா செஞ்சாச்சு. இப்போ கூகுள் பட்டன் ஃப்ரம் ரியாக்ட், கூகுள் பட்டன். இப்போ அடுத்த இஷ்யூ என்னென்னு நம்ம திருப்பி பார்ப்போம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ.